ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பினஃபார்ம் கட்டிங் பார்த்துருப்போம். இப்போ சேம் அதுக்காக வந்து ஸ்டிச்சிங் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் இந்த எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பேக் பீஸ் ரெண்டு ரெண்டு பாகம் இது இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சும் அடித்து திருப்பலாம். ஆனால் வந்து பானைக்குன்றதுனால வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். 10க்கு 10 ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம நெக்கு திருப்பி எடுக்கும்போது நல்லா நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பேக்கில் வந்து இதுக்கெல்லாம் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் அந்த கிராஸ் பீஸ் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கிராஸ் பீஸ் இப்போ அடித்து திருப்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயர் பீஸை கீழே வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து ரைட் சைடு வந்து நம்ம ஸ்கொயர் பீஸ் மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடிச்சிருக்கேன். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நாச்சஸ் போட்டு எடுத்துட்டு பீஸ் அப்படியே உள்ள திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்மளோட ரைட் சைடு ஃபேஸிங் கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்கொயர் பீஸ் வந்து அழகா வந்து உள்ள போயிடும், கரெக்டாக இருக்குங்களா? ஓகேங்களா? இதை நல்லா வந்து மடிச்சு விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம ஸ்கொயர் பீஸை வந்து உள்ள திருப்பி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி படிமான தையல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ உள்ள திருப்பும் போது இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கொயர் பீஸ் வந்து உள்ள இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து அப்படியே பிசரோட விட முடியாது. ஸோ வந்து இதை அப்படியே லைட்டாக ஃபோல்டு பண்ணி குட்டி ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து ஸ்கொயர் மாதிரி அப்படியே உள்ள அடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இவ்வளோ தூரம் வேண்டாம், நம்மளுக்கு உள்ள டிஸ்டர்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு. மெயின் பீஸை கட் பண்ணாத அளவுக்கு பொறுமையாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, நம்ம இது ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து ஸ்கொயர் பீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ அதை அடித்து உள்ளே திருப்பிட்டு படிமான தையல் போட்டிருந்தோம். சரிங்களா? படிமான தையல் போட்டுட்டு உள்ள அந்த பீஸையுமே நல்லா ஃபோல்டு பண்ணி குட்டியாக மடித்து இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃப்ரண்ட் பீஸு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து டாட் பிடிச்சோன்னு சொன்னால் தான் நல்லா அழகாக இருக்கும். ஒரு 3.5 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு டாட் பிடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டுக்கு வந்து 2 தையல் போட்டுக்கலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சேம் இதே மாதிரி இந்த சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். கால் இன்ச்சுக்கும் கம்மியாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? டாட் பிடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடு. டாட் அழகாக பிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்படி நல்லா எடுத்து விட்டோம்னா இதுதான் பீஸ் ரெடி. நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நம்மளோட ஆக்சுவலாக நம்ம அளந்த அளவுக்கு இது டாட் பிடிச்சதுக்கப்புறம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட வேஸ்ட் பக்கம் இதே டாட் இருக்குது. சரிங்களா? நம்ம 13 வருது. ஓகே,
இது பேக் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பேக் பீஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐப்பட்டி கொக்கி பட்டியை வந்து ஃபோல்ட் பண்ணி தச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம 3/4 இன்ச்சு விட்டுருந்தோம். ஸோ அதளவுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஐப்பட்டிக்கு வரும், இது கொக்கி பட்டிக்கு வரும். சேம் அதே இது இந்த சைடும் அதே மாதிரி தான். இந்த அளவுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்படி ஐப்பட்டி மேலே இப்படி கொக்கி பட்டி அழகா போய் உக்காந்துக்கிறோம். இதுதான் வந்து பேக் பீஸ். இல்லை பேக் பீஸில் இன்னும் டாட் பிடிக்கணும், நெக் அடிச்சு திருப்பணும். டாட் பிடிச்சிக்கலாம். டாட் குடிக்கிறது டாட் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடுக்கும் அதே மாதிரி இன்னொரு டாட் இருக்குது இல்லைங்களா, அதையும் பிடிச்சிக்கிறோம். சேம் அதே மாதிரி தான் 3.5 ஹைட்டுக்கே வந்து எல்லாத்தையும் டாட் பிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? இந்த அழகா டாட் பிடிச்சிட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து நெக் மட்டும் ஃபினிஷ் பண்ணணும். நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் முதல் ரெடி பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பீஸில் வந்து இப்படி லைட்டாக இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி இப்படி இலக்கம் கொடுக்கும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? லைஸாக இப்படி ஒரு பெண்டு வருது பார்த்தீங்களா? இது இப்படி இப்படி வர்ற இதில் தான் வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இப்படி இலக்கம் இருக்கிற பக்கத்தில் இப்படி ஸ்கேலால் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கோடு போட்டு வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்து வைக்கணும். ஸோ நானும் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதை வந்து 2 பீஸாக ஜாயிண்ட் போட்டுக்கிறோம். ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறோம். பேக் பீஸில் வந்து இது வந்து ரைட் சைடு தெரியுதுங்களா? நம்ம டாட்டோட மேல் பக்கம் வெளியில தெரியுது. ஸோ இந்த பக்கம் தான் ரைட் சைடு. ரைட் சைடோட கிராஸ் பீஸோட ரைட் சைடை வந்து மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம பிளவுஸ்க்கெல்லாம் அடிப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். அப்படியே பொறுமையாக கால் கம்மியாக வந்து அப்படியே டாட்டை மடிச்சு அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயர் பீஸ் அடிக்கிறோம். இந்த ஸ்கொயர் பீஸ்க்கு மட்டும் வந்து லைட்டாக இப்படி பானைக்கில் மட்டும் இப்படி லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நம்மளோட கிராஸ் பீஸ் வந்து திரும்பும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அப்படியே நின்றுட்டே இருக்கும் அந்த இடமே. கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஸ்கொயர் சைடில் வந்து இங்கே லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோல்டு பண்ணிவிட்டு கடைசி வரையும் கொண்டு முடிச்சுக்கிறோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் நம்ம துணி விட்டு தைக்கணும். ஏன்னா நம்ம ஐப்பட்டியில் வந்து அதை லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? கிராஸ் பீஸ் இங்கே ஃபோல்டு பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா? இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணிட்டு இப்படி வரணும். சரிங்களா? நான் அடுத்ததில் தைக்கும்போது இன்னும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது அதே மாதிரி நாச்சஸ் போட்டுக்கிறோம். கண்டிப்பாக அந்த நாச்சஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போடலைன்னா உங்களுக்கு வந்து இந்த பீஸ் திரும்பாது உள்ள. கிராஸ் பீஸ் அடிக்கிறேன். லைட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு கிராஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் வந்து அந்த இடம் கரெக்டாக திரும்பும்.
இங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டாக கிராஸ் பீஸ் அடிக்கும். கிராஸ் பீஸ் அடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை திருப்பிக்கலாம். நம்ம போன பீஸில் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அப்படியே ஃபோல்டு பண்ணி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு உள்ள ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த ஐப்பட்டி கிட்ட வரும்போது லைட்டாக அந்த ஃபோல்டை உள்ள மடிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ 2 பீஸையும் நம்ம வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுத்து ஆம் ஹோல் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த நம்மளுக்கு வந்து ஐப்பட்டி, இது வந்து ஐப்பட்டி, இது கொக்கிப்பட்டி அழகா ஒன்று மேலே வரும்போது நெக்கு நம்மளுக்கு வந்து அழகா ஒன்று பானைக்கு வந்து ஈவனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது மேலே வேணால் நம்ம படிமான தையல் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு இன்னும் நெக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். சரிங்களா? 2க்கும் படிமான தையல் இப்போ வந்து போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் பீஸ் அடிச்சு திருப்பியிருக்கோம். ஸோ நம்ம ஆம் ஹோலுக்கும் இதே கிராஸ் பீஸ் அடிக்க போகிறோம். சரிங்களா? நமக்கு புரியலைனாலுமே மறுபடியும் நம்ம வந்து திருப்பி திருப்பி இந்த விஷயத்த பார்க்கும்போது நம்ம கிராஸ் பீஸ் அடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம ஒன்று சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் ஆம் ஹோலோட கிராஸ் பீஸ் நம்ம அடிக்க முடியும். சரிங்களா? 2 பீஸையும் இப்படி போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். நம்ம 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஜாயின் போட்டுக்கிறோம். ஷோல்டருக்கு வந்து 2 தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு நல்லா கிரிப்பாக நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் ட்ரெஸ்ஸு. எப்பயுமே எந்த ட்ரெஸ்ஸுமே ஷோல்டருக்கு 2 தையல் போட்டுக்கலாம். சேம் இந்த சைடுக்கும் வந்து ஷோல்டருக்கு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பினதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம ஆம் ஹோலுக்கும் அதே மாதிரி தான். ஸ்லீவ் கிடையாது. நம்ம பினோஃபார் ஃபார்முக்கு வந்து ஸ்லீவ் கிடையாது. ஸோ 2க்குமே வந்து கிராஸ் பீஸ் தான் அடிக்கணும். நம்ம ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து கிடையாது, ஸ்லீவ்லெஸ் தான். ஸோ இப்போ ஆம் ஹோலுக்கும் சேம் அதே ப்ரொசீஜரில் வந்து கிராஸ் பீஸ் அடிக்கிறோம். கிராஸ் பீஸ்க்கு நம்ம எடுத்திருக்கேன். சரிங்களா? ரைட் சைட் மேலே தான் கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறேன். ஓகேங்களா? கிராஸ் பீஸ் எதுவுமே இழுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாடி பீஸையும் இழுக்கக்கூடாது, கிராஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து கிராஸ் பீஸ் அடிக்கிறேன். பொறுமையாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் பீஸ் வந்து இழுத்தீங்கன்னா சுருக்கமாக விழுந்துடும் துணி. ஸோ கிராஸ் பீஸ் இழுக்கக்கூடாது. அப்படியே ஸ்லோவாக அப்படியே மெதுவாக செய்யலாம். இந்த வளைவுகளெல்லாம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாகவே அடிச்சுக்கலாம். அப்படின்னா தான் அழகா ஒன்று போல கிராஸ் வரும். ஸோ இப்படி அடிச்சு எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? இழுக்கக்கூடாது. இழுத்தா அசிங்கமாக வரும். இது ஒன்று போல வந்திருக்கப்புறம் நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாச்சஸ் போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ள ஃபோல்டு பண்ணி நம்ம நெக்கு கடிச்சோம் பார்த்தீங்களா? சேம் தான். ரிமைனிங் பீஸை விட்டுட்டு இப்படி உள்ள அழகாக ஃபோல்டு பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ கிராஸ் பீஸை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு ஆம் ஹோலுக்கு தான் அடிக்கிறேன், இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரி அடிக்கணும். அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுமே பொறுமையாக அடிக்கணும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு சுருக்கம் கொடுத்துரும். சுருக்கம் வந்ததுன்னா அசிங்கமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்காது. ஸ்லோவாக அந்த வளைவு வர்ற இடத்தெல்லாம் மெதுவாக கேர்ஃபுல்லாக அப்படியே பொறுமையாக கர்வ் மாதிரி கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா மடித்து அடிக்கும் போதுமே இழுக்கக்கூடாது துணியை, ஓகேங்களா? அப்படின்னா தான் ஒன்று போல் அழகாக வரும். ஸோ கிராஸ் பீஸை ஒன்று போல் கரெக்டாக அடிச்சுட்டு ஆம் ஹோலை சுற்றி அந்த வளைவு ஃபுல்லாக அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் எண்டில் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். பொறுமையாக அடித்தாதான் இந்த மாதிரி ஒன்று போல் வரும், சரிங்களா? அந்த பார்த்தீங்களா வளையாமல் நெளியாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம துணியை பிடிச்சி இழுத்தோன்னு சொன்னால் அங்கங்கே சுருக்காக விழுந்துடும். ஸோ அது பார்க்க நல்லா ஒன்று போல் இருக்காது, ஓகேங்களா? இது அவ்வளோதான். கிராஸ் பீஸ் ஒரு சைடு அடிச்சிருக்கோம். சேம் அதே ப்ரொசீஜரில் நம்ம அடுத்த சைடும் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம் ஹோலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பி இருக்கோம். ரெண்டு சைடுமே கிராஸ் பீஸ் அழகாக அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? நெக்குக்கு வந்து ஸ்கொயரு, நெக்குக்கு வந்து சில வந்து சர்க்கிள் வட்டக்கழுத்து கூட கொடுப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஸ்கூலில் சொன்னபடி ஸ்கொயர் பீஸ் கொடுத்துருக்கோம். ஆம் ஹோலுக்கெல்லாம் கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் வந்து நம்ம அப்பர் பாடியோட ஃபினிஷிங். சிம்பிள் தான், 2 டாட் பிடிக்க வேண்டியதான், நெக் ஃபினிஷ் பண்ணணும், ஆம் ஹோலை ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் சிம்பிள். நம்ம கிராஸ் பீஸ் எல்லாம் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 சைடுமே சைடு ஜாயின் போட்டுடலாம், ஓகேங்களா? நம்ம சீம் அலைன்ஸ் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி சைடு ஜாயின் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கூட ஒன்று போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் இதே மாதிரி இந்த சைடும் வந்து சைடு ஜாயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் அதுக்கும் 2 தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எல்லாம் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சைடெல்லாம் ஜாயின் போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் ஸ்டிச் பண்ணுறது. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்பர் பாடி போர்ஷன் வந்து தைச்சிருந்தோம். ஸோ அதுக்கான பீஸ் இதுதான். சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆம் ஹோல் எல்லாம் கிராஸ் பீஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். பேக் பீஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஷோல்டர்லாம் அழகாக ஜாயின் பண்ணி அப்பர் பாடி பீஸை நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கான பீஸ் நான் எடுத்திருக்கேன். நம்ம வெயிஸ்ட் சுற்றளவு எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியும், 22. அது கூட வந்து பாடி லூஸ் வந்து ஒரு 6 இன்ச் கொடுத்து டோட்டலாக வந்து ஒரு 84 வருது, 84 இன்ச் வருது. இதுதான் வந்து நம்ம ஸ்கர்ட் பீஸோட அளவு, சரிங்களா? நம்ம ஸ்கர்ட் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம இந்த 84 இன்ச் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். கிளாத்தை வந்து அளந்து பார்த்துக்கலாம் ஒன் டைம். நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக தான் கட் பண்ணோம், இருந்தாலும் வந்து நம்ம பீஸை வந்து அளந்து பார்த்துக்கலாம். ஸோ அளந்து பார்க்குறேன், நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது, 2 பீஸாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ அளந்து பார்த்தாச்சு, கரெக்டாக தான் இருக்குது, 2 பீஸ் இருக்குது, ஓகே. 84 இன்ச் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட் பீஸ் வந்து 2 பீஸாக இருக்குது, அதை சிங்கிளாக ஜாயிண்ட் போடனா போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம 4 பகுதியாக பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து வேஸ்ட்டை வந்து 4ஆக தான் போட்டிருக்கோம், இடுப்பின் சுற்றளவு by 4 தான் போட்டிருக்கோம். அப்போ வந்து 4 பகுதியாக நம்மளுக்கு 4 நாட்சஸ் போட்டுக்கலாம். அப்போது நம்மளுக்கு வந்து பீஸ் வந்து 4 பகுதியாக பிரிஞ்சிரும், ஓகேங்களா? அந்த 4 பகுதியாக நம்மளுக்கு இது வந்துடும். ஸோ இந்த 4 பார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு இதுவாக செய்யணும்.
ஸ்கர்ட் பீஸ் வந்து 2 பகுதியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம சிங்கிளாக அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தனித்தனியாக ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸு பேக்கு ஒரு பீஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம சிங்கிளாகவும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸோட கண்டினியூஷன் நல்லா அழகாக ஒன்று போல் வரும். ஸோ ஜாயிண்ட் போட்டு படிமான தையல் ஒன்று அதில் போட்டுக்கிறேன். ஸோ இது வேணும்னா செஞ்சுக்கலாம். இது நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம தேவைன்னா செஞ்சுக்கலாம். ப்ளீட்ஸ் கண்டினியூஷனுக்காக தான். சரிங்களா? இப்போ வந்து ஸ்கர்ட் பீஸில் வந்து ப்ளீட்ஸ் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். நம்மளோட வேஸ்ட் இடுப்பின் சுற்றளவு வந்து எவ்வளோ வருதுன்னா 22. அதுக்கு வந்து பாடி லூஸ் ஒரு 6 கொடுத்து 28 இருந்துச்சு இல்லைங்களா? அதில் 4ல் ஒரு பங்கு 6.7 இருந்தது. நம்ம வந்து வேஸ்ட் சுற்றளவு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கோம். 6.5 எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பகுதியில் ஸ்கர்ட் பீஸில் ஒரு பார்ட்டில் ஒரு நாச்சஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதுலேருந்து இன்னொரு நாச்சஸ் வரைக்கும் நம்ம அந்த இன்ச்சஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு 6.5 குறிச்சிட்டு அதில் ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 12 இன்ச் இருக்குது. அதில் வந்து 2.2 2.2 2.2 4 இன்ச்சு, அகைன் ஒரு 2.2 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சுன்றது என்னென்னா வந்து நம்ம ப்ளீட்ஸோட உள்ள ஃபோல்டு பண்ணி வைக்கிற பீஸு. 4 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம அந்தளவு கொடுத்துக்கலாம். நம்ம பீஸோட கிளாத் இருக்கிறத பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதுபடி தான் வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ப்ளீட்ஸோட அகலம் வந்து 2 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். ஃபோல்டு பண்ணுறது 4 இன்ச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சு, அகைன் ஒரு 4 இன்ச்சு. தெரியுதுங்களா? இதுபடி தான் நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்கலாம். 2 இன்ச்சு 4 இன்ச்சு, அகைன் ஒரு 2.2 ஒரு 4 இன்ச்சு 2.1 அகைன் 4 இன்ச்சு. இதேபடி மொத்தமாக நம்மகிட்ட இருக்கிற எல்லா ப்ளீட்ஸ் எல்லா கிளாத்துக்கும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாக்கெட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாக்கெட்டோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இறக்கத்தில் நம்ம பாக்கெட் குறிச்சிக்கலாம். அடுத்து ஒரு 4 இன்ச்சு, அகைன் ஒரு 2 இன்ச்சு குறிச்சிக்கிட்டு பாக்கெட்டுக்கான இடம் இதுதான். அடுத்து வந்து பாக்கெட்டுக்கு வந்து ஒரு 2 பாக்கெட் பீஸ் எடுத்துக்கலாம். அது வந்து எப்படின்னா வந்து 10 இன்ச்சு லென்த்தில் பாக்கெட் பீஸு, 5 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். ஸோ 2 பீஸாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி தான் 2 பீஸாக நான் எடுத்திருக்கேன். 10 இன்ச்சு லென்த்து 5 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து இப்படி நீங்கள் அப்படியே ஒரு ரெக்டாங்கிளாகவே கூட கொண்டு போய் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இருந்தாலும் குழந்தைகளுக்கு இவ்வளோ பெரிய பாக்கெட் வேணால் சின்ன பாக்கெட்டாக வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 5 இன்ச்சில் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு குறிச்சிட்டு அது இந்த நான் குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஷேப் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ஒரு 2 இன்ச்சில் கீழே லென்த்து குறிச்சிக்கலாம். குறித்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேப் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெக்டாங்கிளாகவே அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பீஸில் பாக்கெட்டு குறிச்சிருந்தோம் பார்த்தீங்களா? 1.5 இன்ச்சு 4.5 இன்ச்சு அப்புறம் ஒரு 2 இன்ச்சு குறிச்சிருந்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அப்படியே வந்து சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்கர்ட் பீஸில் இது வந்து ரைட் சைடில் தான் நான் இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ரைட் சைடில் வந்து நம்ம பாக்கெட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 பீஸை எடுத்து ஒரு பீஸை வந்து ஸ்கர்ட் பீஸில் ரைட் சைடில் மேலே வைக்கிறேன். சரிங்களா? இதை கவனிக்கணும். நீங்கள் ராங் சைடில் வச்சிட்டிங்கன்னா பாக்கெட் வந்து அந்த பொசிஷன் வேறு மாதிரி போயிடும். ஸோ ரைட் சைடில் பாக்கெட் பீஸை வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு இறக்கத்தில் குறிச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அங்கே குறித்து நம்ம பாக்கெட்டோட லென்த்து வந்து 4.5 குறிச்சிருந்தோம். அதுக்கிட்ட வந்து ஒரு சின்ன 4 இன்ச்சுக்கும் அளவுக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த இப்போ நம்ம படத்தில் காட்டுற மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு 2 கார்னர்லேயும் 2 நாச்சஸ் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த நாச்சஸ் கொடுத்தா தானே உங்களுக்கு பாக்கெட் வந்து நல்லா ஃபோல்டாகி அழகாக உள்ளே போகும். அதுக்கோசரம் தான் நாச்சஸ் கொடுத்து பாக்கெட் பீஸை நம்ம பிக்சரில் காட்டுற மாதிரி நீங்கள் அழகாக உள்ளே ஃபோல்டு பண்ணி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த நம்ம ஒரு குட்டி சதுரம் மாதிரி குட்டி ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு 4.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு ஒரு தையல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் இப்போ படிமான தையலும் போட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த ஷேப் இந்த மாதிரி வரும். இந்த நாச்சஸ் போட்டால் தான் அழகாக பாக்கெட் உள்ளே கவர் ஆகி இந்த ஷேப் உங்களுக்கு இந்த அழகாக கிடைக்கும். சரிங்களா? அந்த ஷேப்புக்கு நீங்கள் அழகாக ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ராங் சைடு பாக்கெட்டோட உள்பக்கம் நம்ம திருப்பி எடுத்துகிறோம். நம்ம ஸ்கர்ட் பீஸுக்கும் ராங் சைடு போயிட்டோம். நம்ம பாக்கெட்டுக்கு 2 பீஸ் கட் பண்ணியிருந்தோம். ஸோ 2வது பீஸையும் எடுத்து
அந்த பாக்கெட்டோட ஷேப்புக்கு மேலே வச்சு அழகாக சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டு அந்த அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் உள்ளே ஃபோல்டு பண்ணி எடுத்துடுறோம். சரிங்களா? இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பீஸை ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு படிமான தையல் அதுக்கும் போட்டுக்கிறோம். சரிங்களா? பாக்கெட்டோட 2 பீஸையும் ஜாயிண்ட் போட்டுடுறோம். நம்ம அப்படியே விட்டால் அதில் அந்த ஜாயிண்ட் எல்லாம் கொசுரெல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவ்வளோதான். பாக்கெட்டோட 2 பீஸையும் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருந்த மெயின் கிளாத்தையும் பாக்கெட்டையும் வந்து ஒன்று சேர்த்து தையல் போட்டுக்கிறோம். நம்ம இது எல்லாமே ராங் சைடில் தான், உள் பக்கம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தையல் எல்லாம் உள்ளேயே போயிடும். வெளிப்பக்கம் திருப்பி பண்ணிட்டீங்கன்னா பாக்கெட் வெளியில் வந்துடும். சரிங்களா? ராங் சைடில் நம்ம ஒரு அடியில் வந்து மெயின் கிளாத்து, நடுவில் பாக்கெட்டு, மேலே வந்து நம்ம ஸ்கர்ட்டோட ஒரு பீஸையும் வச்சு 3 அட் அ டைமில் சேர்த்து பிடிச்சி ஒரு தையல் போட்டுடணும். நம்ம பாக்கெட் மேலே தையல் விழுகாத அளவுக்கு அழகாக தையல் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ அது மாதிரி ஃபோல்டு 3 ஒன்று சேர்த்து ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அது மாதிரி அழகாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு தையல் போடும்போது உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு பாக்கெட் இந்த இடத்துல இருக்குது, அது நம்ம மேலே தையல் விழுகக்கூடாதுன்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் தொட்டாலே. வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் பாக்கெட் இங்கே இருக்குது, அதில் தையல் விழுகலைன்னு. சரிங்களா? வெளியில் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் அழகாக நம்மளுக்கு பாக்கெட் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? இவ்வளோ தான் பாக்கெட் அட்டாச்மெண்ட்டுன்றது. சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்க டிப்பிக்கலாக தெரியும், ஆனால் செஞ்சிற பட்சத்துக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 2 தையல் கூட போட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்குன்றதுனால தையல் பிரியாமல் இருக்கும். ஸோ 2 தையலாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தைக்கும் போதே நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டே தைங்க. நம்மளுக்கு வந்து கடைசியில் மொத்தமாக நூலெல்லாம் கட் பண்ணணுங்கும்போது அதுவும் வந்து நம்மளுக்கு வேலையாக தெரியும். அந்த நூல் எக்ஸ்ட்ரா நூலுமே நம்மளுக்கு அவ்வளோ ஃபினிஷிங்காக தெரியாது, நூலாக இருக்கிறதெல்லாம். ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம ப்ளீட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் குறித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? இப்போ அந்த வேலைக்கு தான் வந்திருக்கோம். ஸ்கர்ட் பீஸ் எடுத்திருக்கேன் நான். பாக்கெட் அரேஞ்ச்மெண்ட் அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்கர்ட்டுக்கு நம்ம குறித்ததெல்லாம் ஒரு செக் பண்ணிக்கிறோம். ஒரு 2.2 ஃபோல்டிங்க்கு ஒரு 4 இன்ச்சு, அகைன் ஒரு 2.2 ஃபோல்டிங்க்கு ஒரு 4 இன்ச்சு. இந்த பேட்டர்னில் தான் கடைசி வரையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுபடி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 2 இன்ச்சு இதை எடுத்து அந்த 4 இன்ச்சில் வந்து பாதியில் அந்த ஃபோல்டை கொண்டு வந்து வைக்கணும். சரிங்களா? 2 இன்ச்சு அப்படியே ஃபோல்டு எடுத்து 4 இன்ச்சில் மிட் பாயிண்டில் கொண்டு வந்து வைக்கிறோம். அடுத்து அகெயின் வந்து இந்த சைடில் ஒரு 2 இன்ச்சு இருக்கும் இல்லைங்களா, அதை கொண்டு போய் அதே மிட்டில் இருக்கிற அந்த 4 இன்ச்சில் கொண்டு போய் பாதியில் வைக்கிறோம். சரிங்களா? பிக்சரில் காட்டுற மாதிரி செய்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து புரியும்னு தெரில, பிக்சரை நல்லா கவனிங்க. புரியலனாலுமே 1 டைம் திருப்பி பாருங்கள். சரிங்களா? ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் பண்ணணும். பொறுமையாகவே பண்ணுங்கள். எவ்வளோ நீங்கள் பொறுமையாக செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அழகாக வந்து ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக உங்களுக்கு அரேஞ்ச் ஆகும். நம்ம ஒரு நாள் செய்கிறது தான் குழந்தைங்களுக்கு வந்து 1 இயர் ஃபுல்லாமே அந்த நீட் ப்ரெசன்டேஷன்லேயே குழந்தைங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள், பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். நான் உங்களுக்கு ஒரு 2, 3, 4 ப்ளீட் கிட்ட செஞ்சு காட்டுறேன். இதே ப்ரொசீஜரில் தான் கடைசி நம்ம ஸ்கர்ட் பீஸ் 84 இன்ச்சு விட்டுருக்கோம், அவ்வளோத்துக்குமே வந்து நம்ம இதே ப்ரொசீஜரில் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள். நான் வீடியோ உங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆகி கூட வந்துடும். நீங்கள் வந்து பொறுமையாக ப்ளீட்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அந்த செஞ்சுறாங்க பார்த்தீங்களா? ஸோ ஒரு ப்ளீட்டாக எடுத்து நீங்கள் குண்டூசியை வச்சு கூட அதை வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே அழகாக தையல் போட்டுக்கலாம். ஒரு ப்ளீட்டாக நீங்கள் குண்டூசி பண்ணிவிட்டு ஒரு 2 ப்ளீட்டு குண்டூசி வச்சு குத்தி வச்சுட்டு கூட பொறுமையாக ஸ்டிச்சஸ் ஒரு ஸ்டிச்சஸாக நீங்கள் போடலாம். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ பொறுமையாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாக்ஸ் ப்ளீட் அரேஞ்ச் ஆகி நிற்கும். பொறுமையாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒரு ப்ளீட்டையும் வந்து பொறுமையாக பார்த்து நீங்கள் மிஷினோட நீடியில் நிப்பாட்டி நீ செய்யும்போது தான் அந்த ப்ளீட்ஸ் வந்து அழகாக வரும். சரிங்களா? செய்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி பொறுமையாக செய்யணும். ஒரு ப்ளீட்டையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள்.
அந்த நம்ம 2.2 குறிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ 2.2 மட்டும்தான் நம்மளுக்கு விசிபிளாக வெளியில் தெரியும். அதுதான் வந்து ப்ளீட்டோட ஸ்ட்ரக்சரு. அந்த 4 இன்ச்சு கொடுத்தது வந்து ஃபோல்டாகி உள்ளே போயிடும். சரிங்களா? ஸோ ப்ளீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஃபோல்டிங் கோசரம் தான் அந்த 4 இன்ச்சு கொடுக்குறது. அது கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட்டோட ஸ்கர்ட் வந்து நல்லா உங்களுக்கு வந்து சர்க்குலராக நல்லா இருக்கும். அந்த 4 இன்ச்சு ஃபோல்டிங் இருந்தால் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து ப்ளீட்ஸை வந்து நல்லா செக்யூர் பண்ணி அகைன் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறாங்க. அழகாக வந்து அதே மாதிரி 2வது ஸ்டிச் போடும்போதுமே ஏற்கனவே போட்ட ஸ்டிச் மேலேயே தான் 2வது ஸ்டிச்சும் போடுறோம். ஸோ அழகாக வந்து ப்ளீட் அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட அப்பர் பாடி பீஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து ரைட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் சைடு மேலே வந்து ஸ்கர்ட்டோட ரைட் சைடை வச்சு ஸ்கர்ட்டையும் அப்பர் பாடி பீஸையும் நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா தான் நமக்கு வந்து பினோஃபார்மோட லுக்கு நல்லா இருக்கும். கம்ப்ளீட் ஸ்டேஜ் இதெல்லாமே. சரிங்களா? முடிக்கிறோம். ஸ்கர்ட்டையும் அப்பர் பாடி பீஸையும் வந்து பொறுமையாக ஜாயிண்ட் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம ப்ளீட்ஸும் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் அப்பர் பாடி பீஸையும் நம்ம வந்து ப்ராப்பராக ஜாயிண்ட் போட்டுக்கிறோம். சரிங்களா? இது சிம்பிள் தான், உங்களுக்கு தெரியும். ஜாயிண்ட் போட்டுக்கிறோம். ஓகே, ஜாயிண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா? ஜாயிண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளோட அப்பர். அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அப்பர் பாடி பீஸு நம்மளோட ஸ்கர்ட்டோட நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து பினோஃபார்ம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாக பேக் ஓப்பன் மட்டும்தான் இருக்குது. அந்த பேக் ஓப்பனை க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்கர்ட்டோட கரை பீஸ் அடிக்கணும். இவ்வளோதான் வேலை. சரிங்களா? இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து சிலவங்களுக்கு வந்து பெல்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. என் பொண்ணுக்கு வந்து பெல்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பெல்ட்டுக்கு வந்து நம்ம லூப் கொடுக்கணும். நம்ம லூப் கொடுக்காம தைச்சிட்டோன்னா பெல்ட் போட முடியாது. ஸோ லூப் அரேஞ்ச்மெண்ட்கோசரம் என் பொண்ணுக்கு லூப் கொடுக்குறேன். 1.5 இன்ச்சு அகலத்தில் நீங்கள் எத்தனை லூப் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து என் பொண்ணுக்கு 4 லூப் கொடுக்குறேன். 4 இடத்துல டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த 4 டாட் இருக்கிற இடத்துக்கு 4 லூப் கொடுக்குறேன். ஸோ 1.5 இன்ச்சு அகலத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கிளாத் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி அகெயின் ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு லூப் எங்கே அரேஞ்ச் பண்ணுறதுன்னா நம்ம பேக் சைடில் டாட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அங்கே தான் அரேஞ்ச் பண்ணுறேன் நான். ஸ்கர்ட் அப்பர் பாடி பீஸில் வந்து 1 இன்ச் அளவுக்கு குறிச்சிக்கிட்டு அங்கேருந்து லூப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்கர்ட்டில் 1 இன்ச்சு குறிச்சிக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து 2 இன்ச்சு அகலத்துக்கு வந்து நான் வந்து லூப்புக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்குறேன். என்னோட குழந்தையோட பெல்ட் வந்து 1.5 இன்ச்சு தான். இருந்தாலும் ஃப்ரீயாக குழந்தைகளுக்கு இருக்கணும் இல்லைங்களா? ஒரு முறை நம்ம டைட்டாக ஃபீட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்கோசரம் நான் வந்து 2 இன்ச்சு கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தையோட பெல்ட்டோட அகலம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு லூப்போட அகலத்தை நீங்கள் கூட கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து எங்கள் சைடில் எங்கள் பொண்ணுக்கு நான் சொல்கிற அளவுக்கு நான் பெல்ட்டு கொடுத்துருக்கேன். 1.5 இன்ச்சுன்றதுனால 1/2 இன்ச்சு சேர்த்து கொடுக்குறேன். ஸோ அந்த அளவு குறிச்சிக்கிறேன். இப்போ வந்து லூப் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு அப்பர் பாடி பீஸில் வச்சு நல்லா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படின்னா தான் வந்து அந்த லூப் வந்து நம்ம ரெகுலராக போட துவைக்க நூல் வந்து பிரியாமல் இருக்கும். லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அப்பர் பாடி பீஸில் போட்டு எடுத்துக்கிறோம். அகைன் வந்து அதை வெளியில் எடுத்து ஸ்கர்ட் பீஸ்லேயும் வச்சு குட்டியாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். சரிங்களா? நம்ம குறித்த அளவுப்படியே நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி 4 இடத்துலையுமே வந்து லூப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அழகாக அந்த லூப் அட்டாச் பண்ணிவிட்டு அங்கங்கே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா நூல்களையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து பேக் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம். நம்ம பேக் பீஸை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம பினோஃபார்ம் ரெடி ஆயிரும். ஸ்கர்ட்டோட கரை பீஸையும் அடிக்கணும். சரிங்களா? இந்த ஒரு இது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. நம்ம வந்து இந்த அழகாக வந்து பேக் பீஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
நம்ம பேக் சைடில் வந்து ஐப்பட்டி கொக்கிப்பட்டிக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு அந்த பேக் ஓப்பனில் இருந்ததெல்லாம் சைடில் இருந்து தையல் போட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம தையல் போடுறது அசிங்கமாக தெரியும் அப்படிலாம் நினைக்க வேணாம். போட்டோன்னா அது ஏதாவது ஒரு ப்ளீட்டுக்குள்ளே அது போய் அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு சைட் பேக்கில் ஓப்பன் தையல் எங்கே போட்டிருக்கோனே தெரியுதுங்களா உங்களுக்கு? அழகாக நம்மளுக்கு போட்டிருக்கிற அந்த ப்ளீட்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படிதான் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம லூப் எல்லாம் வச்சுட்டோம். ஸ்கர்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்துக்கோங்க. இந்த அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபினிஷிங் நம்ம வந்துட்டோம். சரிங்களா? நம்ம கரையை வந்து மடிச்சு அடிச்சுட்டு கொக்கி வச்சுக்கிட்டோம், காஜா பட்டன் வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான், இதுக்கு வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? காஜா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வீட்லேயே கொக்கி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கீழே ஸ்கர்ட்டை வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். நம்ம ஸ்கர்ட் மடிச்சு அடிக்க 4 இன்ச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கர்ட்டோட கரையை இப்போ மடிச்சு அடிச்சிட்டோம். ஸ்கர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம தச்சு போடுறதே ஒரு சந்தோஷம்தான். சரிங்களா? இந்த அழகா ரெடி ஆயிருச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி கொக்கி ஐயும் கட்டிட்டோம்னா குழந்தைங்களுக்கான யூனிஃபார்ம் ரெடி. சரிங்களா? இவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கர்ட் நீங்கள் கட் பண்ணி தச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து டீட்டெயிலிங்காக புரியும். சரிங்களா? ஸோ வந்து இதுக்கான கட்டிங் நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கான கட்டிங் வீடியோ எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ், கட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ அப்கமிங் இயரில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட் பினோஃபார்ம் தச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு அழகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.